2011 வந்து சீஃப் மினிஸ்டராக வந்த உடனே நாங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். பட் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கும், எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அவங்க சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்க நான் சொன்னேன், சரி நான் எழுதி அனுப்புகிறேன், நீங்கள் எல்லாரும் யார் யார் வரீங்களோ பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நீட்டாக ஒரு லிஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். லிஸ்ட்டு போட்டு கொடுத்த உடனே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டைம் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்ட உடனே என்னை கூப்பிட்டாங்க, கார்டன்லேருந்து பிஏ கூப்பிட்டு அம்மா வர சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் 13 பேர் எழுதி கொடுத்துருக்கேனே நான், அது பரவாயில்லையான்னு. 13 பேரையும் வர சொன்னாங்கம்மா, இன்னும் இதில் யாரையுமே அவங்க இது பண்ணல, கண்டிப்பாக எல்லாரையும் வர சொன்னாங்க. சரி ரைட்டுன்னு எல்லாரையும் அசம்பிள் பண்ணி உள்ளே போய் உட்காந்தோம். உள்ளே போய் உட்காந்து அவங்க ரூமில் நாங்கள் கேஷுவலாக அவங்க வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் சொன்ன உடனே விஎஸ் ராகவன்லாம் வந்து சரிம்மா அப்படி இப்படின்னாரு. என்ன விஎஸ் ராகவன், நீங்கள் அந்த செட்டில் நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க, உங்களை நாங்கள் நிறைய டேக்கு வாங்க வச்சோம்ல தெரியுமா அப்படின்னாங்க சடனா. ஸோ அதோட அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரோ மாறி போச்சு. ஆமாம்மான்னு அவரை ஆரம்பிச்சிட்டாரு உடனே. அவர் ஆரம்பிச்சது படி, அதாவது எதுக்காக சொல்ல வர, அவங்களுக்கு வந்து அந்த தெரியும் அந்த ட்ரெண்டு, ஓ நம்மக்கிட்ட அவங்க வந்து ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்க, அப்படி இல்லை பேசலாம், நம்ம பழைய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு இது உண்டு அவங்களுக்கு. அந்த இது நான் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு இது உண்டு எங்ககிட்டலாம். அந்த நாங்கள் போனோம்னால அவங்களுடைய இதில் இப்போ இருக்க அந்த விஷயங்கள் எதுவுமே பேச மாட்டோம், பழசெல்லாமே பேசுவோம். பார்த்தா முகம் அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த இது மாறிடும். அந்த இதுக்கு போயிடுவாங்க, ஒரு மாதிரி பின்னாடி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு சிரிச்சுட்டு இப்படி பேசுவாங்க அவங்க.